அவிநாசி அத்திக்கடவு சரியா நிறைவேற்றப்படல. அதனால 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அதற்கு இடையில அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சில விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. அந்த உண்ணாவிரத பிறகு கைவிட வேண்டும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. ஆனா முத்துசாமி என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் நான். கட்சி எல்லாருமே முத்துசாமி அண்ணன் மேல மரியாதை இருக்கு. நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா. முத்துசாமி அண்ணனே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏத்துக்குவார். எவ்வளவு டிலேங்கண்ணா, எவ்வளவு டிலே. எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்காங்க. 2021 நான் போன முறை நண்பர்கள்ட்ட நான் அறிவிச்சேன். எவ்வளவு டிலே. இன்னைக்கு முத்துசாமி டேட்டை சொல்லிட்டுங்கண்ணா. அனௌன்ஸ் டேட். இன்னைக்கும் அவர் கையில எல்லா டேட்டா இருக்கு. ஹைட்ராலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கெப்பாசிட்டி தெரியும், கட்டியாச்சு, கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, எல்லாம் தெரியும். இன்னைக்கு முத்துசாமி என்ன ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பாத்தீங்க பாருங்க, இந்த டேட்டுங்க, முதலமைச்சர் இந்த டேட்ல வந்து பட்டனை பிரஸ் பண்ணுவார், தண்ணி வரும். டேட் இன்னைக்கு சொல்லட்டுங்கண்ணா. ஏன்னா இதையே 2 ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு 2 மாசம் 6 மாசம் 99% இப்படியே போகும் பொழுது எங்களுடைய பயம் இது அப்படியே நிறைவேற்றாம அப்படியே எடுத்துட்டே கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பயம். அதனால் தேதியை சொல்லட்டும். தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சுல ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்க ஏத்துக்க முடியுங்கண்ணா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணையில குறிப்பிட்ட தண்ணீர் இருக்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அணையை திறக்க போறோம். அதுல இருந்து வர்ற தண்ணியில இருந்து கசிநீர் 1.5 டிஎம்சி கசிநீர் வரும். அது வர்றதுக்கு ஒரு ஆகஸ்ட் 15 இருந்து ஒரு 10-15 நாள் ஆகும். ஆனா ஆகஸ்ட் 30க்குள்ள நாங்க வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா. ஆகஸ்ட் 30க்குள்ள எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவாங்க? முதலமைச்சர் வந்து ஆகஸ்ட் 30க்குள்ள திறக்கணும்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு முதலமைச்சர் திறந்து வைப்பதுதான் முறை. முதலமைச்சர்கிட்ட தேதியே வாங்கிட்டாங்களா? இல்ல இதுவும் பொத்தம் பொதுவா பேசுறாங்களா? இப்ப முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல நேற்று முதலமைச்சர் வர்றாங்க, உக்கடத்துல ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்கன்னா 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே ப்ரோக்ராம் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு முத்துசாமி என்ன இதாங்கண்ணா தேதி தோராயமா எங்களுக்கு வந்து அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. முத்துசாமி அண்ணே ஒத்துக்குவாங்க. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு இருக்கோம். 2 முறையும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொன்னதுக்கா அண்ணன் இல்லைன்னு சொல்லுது. 2 முறை, ஒரு முறை அவரே போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. 2 முறை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். அண்ணன் மேல இருக்கிற மரியாதை, உள்ளூர் அரசியல்வாதி சொல்றாங்க, அமைச்சர் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 2 முறை. இன்னைக்கு ஒரு தேதி சொல்லிட்டுக்கிறேன். தப்பு இல்லை, அது திறந்து விடுற விஷயம் இல்லைண்ணே. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு சீரியஸா இருக்காங்கன்னா இது வந்து முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். கண்டிப்பா ஒரு தேதி தெரிஞ்சிருக்கும். அதனால இதுவும் பொத்தம் பொதுவாக பேசாமல் லெட் தம் கிவ் அ டைம் விண்டோ. நான் கண்டிப்பா ரீகன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நடக்கணும். எங்களுக்கு என்ன யாரு உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் இருப்பதை யார் ரசிப்பாங்கன்னா? எங்களுக்கு வேலை நடந்தா சரி. இப்போ நீங்க இல்லைங்கன்னா உபரி நீர் காணாம போயிடும். எத்தனை நாளைக்கு இது இருக்குங்கன்னா? ஒரு தடவை நீங்க பண்ணாதான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஏத்த முடியும். இந்த உபரி நீர் என்ன டெய்லி இருக்கக்கூடிய சமாச்சாரமா? அதுவும் ஒரு விண்டோ தான். இந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம். அதான் நான் பேசும்போது நான் சொன்னேன், தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியாலேயே ஒரு வாட்டர் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்டா இருக்கு. நிலத்தடி நீர் 1000-2000 அடிக்கு போயிட்டு இருக்கு. அதனால இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா கொங்கு பகுதி தான் கொஞ்சம் பசுமையா இருக்கக்கூடிய பகுதி. இதுவும் பாலைவனமா மாறுவதற்கா முத்துசாமி அண்ணே மறுபடியும் தேதியை சொன்னாங்கன்னா ரீகன்சிடர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு வேலை நடக்கும். தேதி ஒருவேளை அவங்க சொல்லலை அரசு தரப்புல இந்த திறக்கிறோம் அப்படிங்கிற தேதியை சொல்லாவிடில் கண்டிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். எந்த மாற்று கருத்து இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கும், யோசிச்சுதான் சொல்லியிருக்கோம். அதற்கான வேலையெல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கு. இன்னைக்கும் வரும்பொழுது விவசாயம் எல்லாம் மீட்டிங் போட்டு காலையில் நானும் சில விவசாய சங்க தலைவர்களை சந்தித்துட்டு வந்திருக்கின்றேன். அவினாசி வேற பகுதியில எங்களுடைய ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக தேதி தெரிஞ்சா பெருந்தன்மையோடு விலக வேண்டியது ஒரு ஜனநாயக மரபு. நாங்கள் அதை செய்வது தயாரா இருக்கும். ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியம். அரசுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அரசு சொல்லிட்டாங்கன்னா ரைட், ஓகே, நல்லா பண்ணுங்க, நாங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். அரசை சொல்ல வைப்பது எங்களுடைய தார்மீக உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம், கடமையா பார்க்கிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். செப்டம்பர் 1ஆம் தேதி மாதிரி இங்கிருந்து நான் கிளம்பி போவேன். அதே போல நவம்பர் 2வது வாரத்துல நம்முடைய கோர்ஸ் முடியும். 2வது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துருவேன். ஸோ இந்த டைம் லைன்ல இருக்குங்கன்னா, ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்கும். அது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். நவம்பர் 2வது வாரம் திரும்ப வரும். சொல்லியிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் தலைவர் பதவிக்கு மாற்றம் ஏதாவது இருக்குமா? எல்லாரும் தலைவர்கள் தானே, எல்லாரும் தலைவர்கள் தான். இவங்க தலைவர் எல்லாரும் அண்ணா, அதாவது அண்ணா பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்க ஒரு தலைவர். உதாரணத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுகவோட தலைவர். அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர். நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம். இங்க அப்படி இல்லைங்கண்ணா. அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப். அதுதான் பிஜேபியினுடைய இது. அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ
அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும். மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி கட்சியில அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிஜி அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. கட்சி பணி, அதனாலதான் நம்ம திருப்பூர்ல பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு. அடுத்த 100 நாட்கள் என்ன செய்யணும், 200 நாட்கள், 500 நாட்கள். ஆனா இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூர்ல முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்துல இறங்கிடுவாங்க. ஆனால் இது அடிப்படையில் அந்த கட்சி வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது. அடிப்படையில ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நடக்கிற திருப்பூர் கூட்டத்தில் நீங்க கலந்துக்குவீங்க. மேலிடப்பாறையில ஏதாச்சும் வராங்க ஆனா நாளைக்கு இருக்காங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்கன்னா திருப்பூர் கூட்டத்திற்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பாளர்களா இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டி அவர்கள், மாநிலத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க. பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 1300-400 பேர். ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைவர்களே 1500 பேர் வந்துடுறாங்க. மாவட்ட தலைவர்கள் 66 பேர் இருக்கிறாங்க. மாநில பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்களா இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர், செயலாளர். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமா இருக்கும். குறிப்பாக நம்ம இலக்கு அடுத்து என்ன செய்ய போறோம். 2024 முடிஞ்சது, 26 நோக்கி போகும். இந்த 26ல இதே கூட்டணி பேருக்கு கூட்டணி இருக்குது, என்டிஏ கூட்டணி இருக்குது. கூட்டணி அப்படியே தொடருமா? வேறு கட்சிகள்லாம் வந்து ஆனா சேரும் வாய்ப்புகள்? இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா, இது நான் பேசுவதாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணன் பேசுவதாக இருக்கட்டும், ஐயா வாசன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், எல்லாருமே முதலா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். நண்பர்கள்லாம் நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். அது ஈரோட்ல நீங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு தமிழகத்துல 70 ஆண்டு கழிச்சு ஒரு பேச்சு வருது. 70 இயர்ஸ் கழிச்சு கூட்டணி ஆட்சி. ஏன்னா எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாருடைய குரலா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணல. முதலா கூட்டணி ஆட்சி நாம வைக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி இதை லீடு பண்ணலாம், ஆனாலும் எல்லா கட்சிக்கும் ஸ்டேக் இருக்கு. சோ கூட்டணி ஆட்சி நாங்க வச்சதே யோசிச்சுதான் வச்சிருக்கோம். அன்புமணி அண்ணன் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, யோசிச்சு சொல்றாரு. நான் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். ஜி.கே. வாசன் சொல்றாங்க, யோசிச்சு சொல்றோம். அதே போல நம்முடைய வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஏசி சண்முக சொல்றாங்க, யோசிச்சு நம்ம சொல்றோம். கூட்டணி ஆட்சி எல்லோரும் இருக்கணும், நம்பர் 1. இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, அந்த 40%, 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து டாமினன்ட் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டுல யாரும் இல்லைங்கன்னா, டாமினன்ட் பார்ட்டினா 52%. இன்னைக்கு நீங்க தெலுங்கானா பாக்குறீங்க, மம்தா பானர்ஜி அவங்கள பாக்குறீங்க, வேற இடத்துல டாமினன்ட் பார்ட்டி ஒரே கட்சி. சின்ன கூட்டணிகள் இருந்தாலும் 52% வாக்கு ஒரு கட்சி வாங்குது. தமிழ்நாட்டுல அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போச்சுனாங்கன்னா, புரட்சி தலைவர் ஐயாக்கு அப்புறம், புரட்சி தலைவி அம்மாக்கு அப்புறம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம், அரசியல் பார்க்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், era of dominant party is over. ஒரு கட்சி டாமினேட் பண்ற 5 வருஷம் முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நிறைய கட்சிகள், இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் எல்லாத்தினுடைய குரல் இருக்கணும், செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும். ஒரு தேசிய கட்சி இருந்தாலும், மாநில கட்சிகள் இருந்தாலும், ஜாதி கட்சிகள் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ். அதனாலதான் எதுக்கு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இட் இஸ் அ பிலாசபி, இட் இஸ் அ தாட். பொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம். அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்துல வலிமை பெறுமோ தவிர இறங்காது. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா இது கூட்டணி ஆட்சி. அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு, பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேக் இருக்கு. கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026ல கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்கிறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும், அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். திமுக பயன்படுத்த போறது கிடையாது. அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல. அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி. இரண்டாவது தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. 4 முனை போட்டி. இத்தனை தமிழ்நாட்டுல 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும். அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும், மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும், அப்பதான் நல்லவர்கள் அரசியல ஜெயிக்க முடியும். ஏன்னா 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போதுதான் புதியவர் அரசியல வந்து ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டியெல்லாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோகிராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க,
உங்களை போன்று ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காலிப்போலி வேணாலும் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. எனக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல, எனக்கு இவ்வளவு, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். 2026 அது மாறணும். நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டில இருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. அதனால இவ்வளவு பிலாசபிக்கலா பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தான் அதை நான் சொல்றேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். 4 முனை போட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பாத்தீங்க, என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்று இருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா, வரட்டும். அவரு ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தை பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்கள் குறிச்சு வச்சுக்கங்கன்னா, உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டுல கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4 பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். சோ பிஜேபியில ஒரு நல்லவர் இருக்காரு, ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்காரு, அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு நான் சொன்ன பிலாசபி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கூட்டணின்னு சொல்றோம் அப்படின்னா பிஜேபி பவருக்கு வரப்போகுது. பிஜேபியினுடைய மெம்பர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க, என்டிஏனுடைய பார்ட்னர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்கன்னா, இதை பெரிய கட்சிகள் சொன்னாத்தானே அவங்க மாத்துவாங்க. இன்னைக்கு நான் இருக்கும்போது நம்ம தலைவர்கள் என்ன விரும்புவாங்க, ஓகே பரவாயில்ல, நாமல் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போறோம், தட் இஸ் ஆல்வேஸ் a better option அல்லங்கண்ணா. இன்னைக்கு நம்பர் 1 கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்பர் 1 திமுகவும், இன்னைக்கு அபிஷியலா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ கூட்டணி ஆட்சி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை கையில் எடுத்திருக்காரு. நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனித்தன்மையாக ஜெயிச்சும் கூட அந்த கூட்டணியில பிஜேபிக்கு ஒரு அமைச்சர், பாருங்க பிஜேபிக்கு ஒரு அமைச்சர், டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்கு அமைச்சர், தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு ஒரு அமைச்சர். அதனால இந்திய அரசியல் முதல் முறையாக ஒரு பெரிய மாற்றத்தை டிடிபியினுடைய வெற்றி ஆந்திரால பார்த்திருக்கு. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா, நான் சொன்னது மாறுங்கண்ணா. அவங்க சொல்லாத வரை 4 முனை போட்டியாக இருக்கும், புதியவர்கள் வருவார்கள், ஒரு பெரிய அரசியல் புரட்சி 2026 நடக்கும். மாநில தலைவர் கூட பாஜக ஓட்டு சதவீதம் இதோட கம்மியாக இருந்தது, இப்ப அதிகரிச்சிருக்கிறதா அண்ணாமலை சொல்றாங்க. ஆனா கடந்த முறையும் இதே அளவுதான் இருந்தது, இப்பவும் அதே அளவு தான் பாஜக ஓட்டு சதவீதம் இருக்கு. ஆனா அவங்கதான் அதை மிகப்பெரிய விஷயமா காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிமுக சரி திமுக சரி நல்ல அண்ணன் அவங்க சொல்றது நல்லது தானே. அதாவது இங்க தமிழிசை சவுந்தரராஜனா, அண்ணாமலையா, இவங்களா அவங்களா, சிபி ராதாகிருஷ்ணனா, பொன்னார் அவர்களா, முருகன்ஜி அவர்களா, யாராக இருந்தாலும் அடிப்படையில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு சதவீதம் உயரவில்லை என்றால் கட்சியே சேர்ந்து நாங்க தப்பு பண்றோம்னு தான் அர்த்தம். அண்ணாமலைங்கிறது என்ன, அந்த குதிரையை மேல உட்காந்து ஓட்டுற ஒரு ஆள். பக்கத்துல எத்தனை குதிரை ஓடுது, பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க, இந்த சேரியட்ல பல பேர் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அவ்வளவு எம்மகம் தெரியுது. பட் பின்னாடி 1000 பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதே வண்டியை. ஆனால் எங்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்க உயர்த்தி காட்டிக்கிட்டே இருக்கணும். காங்கிரஸ் 2019 நின்று அதே இடத்துல 2024 அப்படியே நிக்கிறாங்க, 1.5% டவுன். உதாரணத்துக்கு எடுத்து திமுக 2019 நின்று அதே இடத்துல 2024 நிக்கிறாங்க, 7% டவுன். பிஜேபி இதுதானே கம்பேரிசன். நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்வது, பிஜேபி வேறு வேறு கூட்டணியில் இருந்தனால பிஜேபியினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் பிஜேபிக்கே தெரியல. நான் சொல்லுவேன், தனியா நின்னா தானே நம்ம ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டியிருக்கோம், இனி வளர்ச்சி பாதையில இருக்கும். இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு இன்னும் மேல போனல. இவ்வளவு தூரம் ஒன்றிய தலைவர்கள், நம்ம தலைவர்கள் இத்தனை பேரு வேலை இல்லாம போய் உள்ள இத்தனை வேலை செய்யறாங்க, சேவை இயக்கங்கள், தேசிய கொடியை வீடு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, இவ்வளவு பூத் லெவல் வேலை பார்க்கறாங்க. அப்புறம் அத்தனை சம் வேலைக்கு மன் கி பாத் கேட்கிறோம், கிட்டத்தட்ட 50,000 இடத்துல மக்களை கேட்க வைக்கிறோம். இவ்வளவு நிகழ்வுகள் இந்த கட்சி நடத்திட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 இடத்துல நிகழ்வு நடக்குது, பைக் ரேலி நடக்குது, கொடியேத்துறாங்க.
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இவ்வளவு வேலைகள் நடக்கும்போது வாக்கு சதவீதம் உயர்ந்துதான் ஆகணும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2 கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் பிஜேபியுடைய காலத்துல நான் மரியாதையை வாங்கி கொடுத்தேன். என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் அவங்க புகழ்ந்துதான் பேசணும். அதான் என்னுடைய சாதனை. என்னுடைய சாதனை அது. எவ்வளவு அசிங்கமா இந்த தலைவர்ல பேசுனீங்க. நோட்டா கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி, எங்கே பிஜேபி இருக்கு? யாரு? கலைஞர் கருணாநிதி ஐயா. இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அண்ணாமலைனால வளரல, இவங்கனால வளர்ந்துச்சு. சந்தோஷம். வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதல்ல, அதுக்குத்தான் உயிரை கொடுத்தீங்க. நான் உட்கார்ந்துருக்கேன். வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். ஆனால் அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க, பேய்னு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம். என் தலைவர் நீ புகழ்றீங்கல்ல, அது என் காலத்துல நான் கேட்கறேன்ல, அது எனக்கு போதும். அதனால் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சொல்றது என்ன தெரியுதுன்னா, பிஜேபி வளர்ச்சி அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் சகோதரர் கேள்வியிலிருந்து எனக்கு தெரியுது. ஆகஸ்ட் 19